முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்து தமது உறவுகளை வடமாகாண சபை கட்டடத் தொகுதிக்குள் நினைவு கூறுவதற்கு வடமாகாண சபை உறுப்பினர்கள் சிலர் இன்று காலை மேற்கொண்ட முயற்சிக்கு போலீசார் இடையூறு விளைவித்துள்ளனர். மாகாண சபை கட்டடத் தொகுதிக்குள் விளக்கேற்றுவதற்கான ஏற்பாடுகளோடு இன்று கைதடியில் உள்ள மாகாண சபை கட்டட வளாகத்துக்கு வடமாகாண சபை உறுப்பினர்களான MK சிவாஜிலிங்கம் மற்றும் அனந்தி சசிதரன் ஆகியோர் சென்றிருந்தனர். எவ்வாறாயினும் அரச கட்டடம் ஒன்றில் இத்தகைய நிகழ்வொன்றை நடத்த முடியாதென தெரிவித்து போலீசார் குறித்த மாகாண சபை உறுப்பினர்களுக்கு மாகாண சபை கட்டடத்துக்குள் நுழைவதற்கு அனுமதி மறுத்துள்ளனர். வடமாகாண சபை உறுப்பினர்களான MK சிவாஜிலிங்கம் மற்றும் அனந்தி சசிதரன் ஆகியோர் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூறுவதற்கான ஆயத்தங்களுடன் இன்று காலை கைதடியில் அமைந்துள்ள வடமாகாண சபை கட்டட வளாகத்திற்கு சென்றிருந்தனர். வடமாகாண சபை கட்டடத்துக்குள் பிரவேசிப்பதற்கான அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து மாகாண சபை கட்டடத்திற்கு வெளியே விளக்கேற்றி உயிரிழந்த தமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்த மாகாண சபை உறுப்பினர்கள் முயற்சித்தனர். எவ்வாறாயினும் உடனடியாக அந்த இடத்திற்கு விரைந்த போலீசார் மாகாண சபை கட்டடத்திற்கு வெளியே ஏற்றப்பட்ட விளக்கினை அணைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தனர். இந்த சம்பவத்தை அடுத்து மாகாண சபை உறுப்பினர்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து வெளியிட்டனர். எந்த தரப்பாக இருக்கட்டும், அது தமிழ் தரப்பாக இருக்கட்டும், பொதுமக்கள் மீதான தாக்குதல்களை நாங்கள் கண்டித்து வந்திருக்கிறோம். தென்னிலங்கையிலே JVP-னர் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி அவர்கள் நடத்திய அதிலே மரணம் அடைந்தவர்களுக்கான நினைவு தினத்தை அனுஷ்டிக்க முடியும் என்றால் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த நினைவு தினத்தை அவர்கள் அனுஷ்டிக்க முடியும் என்றால் ஏன் ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் எங்களுடைய உயிரிழந்த உறவுகளுக்காக அனுஷ்டிக்க முடியாது? கொடுமையான அடக்குமுறைக்கு கீழே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இந்த நாட்டிலே நாங்கள் இரண்டாம் தர பிரஜை அல்ல, இந்த நாடு உங்களுக்கு சொந்தமில்லை என்ற செய்தி திட்ட தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய கூட பிறந்த உறவுகள் அந்த போரில் கொல்லப்பட்டவர்களுக்கு நாங்கள் மனிதாபிமான முறையில் அவர்களுக்கான எங்களுடைய இந்து சமய முறைப்படி அவர்களுக்கான பிராயச்சித்தம் அந்த வணக்கத்தை செலுத்த வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு உள்ளது. எனவே அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக வன்னிப்போரில் மாண்ட அனைவருக்கும் நான் இந்த நிகழ்வில் கலந்து அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்வில் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி.